என் லைஃப்பில் எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனி எல்லாமே அவ்வளோதான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது உட்காந்துக்கிட்டு இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான். உங்களுக்காகவே ஒரு 3 சிறப்பான தத்துவங்களை கடத்திக்கிட்டு வந்துட்டுருக்கிறேன். தத்துவத்தை கேட்டதுக்கு அப்புறமா நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், உங்கள் லைஃப் முடிஞ்சிருச்சா இல்லை இனிதான் தொடரப்போகுதா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்களே சொல்லுவீங்க, இனிமேல் தான்ப்பா என் லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோவை ஃபாலோ பண்ணலாம் வாங்க. ஸோ நான் சொல்ல போகிற அந்த முதல் தத்துவம் என்ன அப்படின்னா, ஒன்றின் முடிவு மற்றொன்றின் தொடக்கம். லைஃப் வந்து நம்மளை ஒரு இடத்துல பிடிச்சி தள்ளுங்க. அது லைஃப் ஆகட்டும் இல்லை மனிதர்களாகட்டும், சில நேரம் நம்ம மூளையை கூட நம்மளை பிடிச்சி தள்ளி விடும். எப்படின்னு பார்க்குறீங்களா? டேய், இந்த இடத்துல நீ நிற்காதடா, சோம்பேறித்தனமாக ஒரே இடத்துல இருக்காதுடா, எவ்வளோ நாள் ஒரே இடத்துல தான் இருக்க போகிற அப்படின்னு நம்மளை பிடிச்சி தள்ளி விடும் பொழுது நம்ம வேகமாக போய் ஒரு இடத்துல விழுவோம். விழுந்ததுக்கு அப்புறம் விழுந்துட்டு எழுந்திரிக்காமல் நிற்கிறது நம்மளோட தப்பு. அதே விழுந்து எந்திரிச்சு நின்று பார்த்தா தான் தெரியும் நம்ம விழுந்தது பாலைவனமா இல்லை சோலைவனமா அப்படின்ற ஒரு விஷயம். கரெக்டு தானே? ஓகே, ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நான் நேற்று சொன்ன வீடியோவில் போட்டிருந்தது தான், இனி இழப்பதற்கு எதுவும் இல்லை, ஆனால் பெறுவதற்கு இந்த உலகில் நிறைய இருக்கின்றன அப்படின்ற ஒரு விஷயம். நீ நினைக்கிற நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க, உங்ககிட்ட இருந்ததை இழந்தீங்க, ஓகே. ஆனால் இந்த லைஃப்பில் நம்ம வாங்க வேண்டியதுன்னு நிறையா இருக்குல்ல. ஸோ விழுந்துட்டேன்னு சொல்லி படுத்திருந்தா எப்படி? அடுத்தது எந்திரிச்சு போனால் தானே இன்னும் நம்ம என்னென்னலாம் வாங்க போகிறோம், நம்மளுக்கு என்னென்னலாம் கிடைக்க போகுது, இந்த உலகம் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்டை எண்டிங்கில் வச்சுருக்கு அப்படின்னு எண்டிங்கில் தான் கொடுக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, மாற்றம் ஒன்றே மாறாதது. இதுவும் சேம் கண்டென்ட்டே தான். நம்ம லைஃப்பில் எதுவுமே நிரந்தரம் இல்லை, நிலை இல்லாதது. ஹேக்கல்ஸ் சொன்ன ஒரு சூப்பரான தத்துவங்க இது, மாற்றம் ஒன்றே மாறாதது. ஹேக்கல்ஸ் அன்னைக்கு சொல்லிட்டு போனார். அன்றையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த தத்துவம் வந்து எல்லாத்துக்கிட்டையும் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். எதுவுமே நிலையானது இல்லைப்பா, எதுவுமே நிலையானது இல்லை. உன் கஷ்டமாக இருந்தாலும் சரி, உன் லைஃப்பில் எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, எதுவுமே நிலை இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் அப்படின்னு ஹேக்கல் சொன்னார். ஸோ அப்போல்லாம் அதுக்கு நிறைய எதிர்ப்புகள்லாம் இருந்துச்சு. ஏன்னா நம்ம கடவுள்ன்ற ஒரு விஷயம் நிலையானது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த காலகட்டம் அது. இப்பயும் அதை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். பட் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் இதுதான் ரியல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 3 தத்துவங்களுமே நம்ம எந்த விதத்தில் எந்த ஆங்கிளில் எப்படி யோசித்து பார்த்தாலும் லைஃப்ன்றது இவ்வளோதான் அப்படின்னு எங்கேயுமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்க முடியாது. எங்கே முடிக்கணும் அப்படின்னா நம்மளோட மரணம் வரை. உனக்கு வாய்ப்பு எது வரைக்கும் இருக்குது? உன்னுடைய மரணம் வரை வாழ்க்கைக்கான வாய்ப்புகள் உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட தேடலை நிறுத்தாமல் தேடிக்கிட்டே இருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் நல்லா ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். லைஃப்பில் எதுவுமே நிலையில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது என்ன? ஒன்றின் முடிவு மற்றொன்றின் தொடக்கம். ஸோ லைஃப்பில் எங்கேயுமே நம்மளுக்கு எண்ட் பாயிண்ட்டே கிடையாது தம்பி, நீ கிளம்பிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஸோ சூப்பரான இந்த 3 தத்துவங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.